வணக்கம் மக்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மக்களே, கீரையை கிள்ளி தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிறுபருப்பு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி எடுத்துக்கங்க மக்களே. பருப்பு நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். இப்போ தேவையானதை எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி அலசி எடுத்து வச்சுருக்க பருப்பு கீரை, இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு பருப்பு கீரை, அதுக்கு தேவையான அளவு தான் எல்லாம் சொல்கிறோம், அதையும் பார்த்துக்குங்க மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு கீரையில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. கால்சியம் கம்மியாக இருக்கவங்க அப்படின்னா பருப்பு கீரை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் விட்டமின் ஏ, அப்புறம் சி, அப்புறம் பி, இந்த விட்டமின் சிஸ்லாம் அதில் இருக்குது. பருப்பு வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கீரை எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 3 பச்சை மிளகா, ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது, சேர்த்துக்குங்க. நமக்கு கீரையில் பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மக்களே. சின்னதாக புளி ஆட் பண்ணிக்கிறோம். புளி ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டு கீரை எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கீரை இந்த அளவுக்கு தண்ணி முங்குற அளவுக்கு இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் மக்களே. இவன் என்னடா இவன் எப்போயும் நான்வெஜ் தான் போடுவான், சிக்கனு, கோழி, காடை கீடனு. இப்போ என்னடா வெஜ்ஜில் இறங்கிட்டான்னு பார்க்காதீங்க. நம்ம ஐயப்ப சாமிங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் வெஜ்ஜு வீடியோ நிறைய போடுறதில்ல, நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் வெஜ்ஜை ஆட் பண்ணியிருக்கோம் மக்களே. கீரை வாரத்துக்கு 2-3 நாள் சமைச்சு சாப்பிடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மக்களே, இப்போ 5 விசில் வந்துருச்சு, நம்ம விசிலை எடுத்துக்கலாம். நமக்கு பாருங்கள் சும்மா சூப்பராக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீரை வேக வச்ச தண்ணியை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு குடிச்சிங்க அப்படின்னாலும் உடம்புக்கு ரொம்பவே சத்து தான். இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். மக்களே பா, சும்மா அராலியாக இருக்குது மக்களே. இப்போ கல்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கல்சட்டி இல்லாதவங்க நம்ம வேக வச்ச குக்கர்லேயே கூட மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 5 இடித்து வச்ச பூண்டு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி மக்களே, கொஞ்சமாக பெருங்காயம் மக்களே. நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து கீரையில் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. வதக்கி வச்சதை கீரையோடு ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு எப்படி செஞ்சுருதும் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நன்றி மக்களே. அவ்வளோதான் மக்களே, சுவையான பருப்பு கீரை ரெடி மக்களே. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி மக்களே. இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம்.